திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருடைய பக்தை நான். சிவாடியார். நேற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. அண்ணாமலையாரோட அற்புதங்கள்ன்றது 1, 2ன்னு சொல்ல முடியாது என்னோடய லைஃப்பில். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டைமும் கிரிவலம் போகும்போது ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நானும் நினைப்பேன், சரி நம்மளுக்கு தான் இப்படி நடக்குது, நிறைய பேருக்கும் நிறைய நடக்குது, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொருத்தரையும் போயிடுவேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அப்போது எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு டைமும் கிரிவலம் வரும்போது, இன்றைக்கி எந்த தடவை போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் இதில் நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து செய்யறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு நிறைய நல்ல காரியங்கள் ப்ளஸ் எதுனாலும் பண்ணினாலும் வந்து கடவுள் நம்மளை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்கள்ல, எது யார் பார்க்கலனாலும் சாமி மேலேருந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே பெரியவங்களாம் சொல்லி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் அதை நான் நினச்சிருக்கேன். சில டைமில் நம்ம பூசையில் வைக்கும்போது, சிவ பூசை பண்ணும்போது சாமிக்கிட்ட சொன்னோன்னா, அதாவது அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நின்றும் இருந்தும் கிடந்தும் ஒன்னே நினச்சிட்டு இருந்தா சாமி நம்ம கூடயே இருப்பாருன்னு. அதே மாதிரி நம்பி ஆரூர் பெருமான்லாம் சொல்கிற மாதிரி, எங்கே இருந்து உன்னை அழைத்தாலும் கங்கா நாயகனே அங்கே வந்து நீ உட்காருவ அப்படின்னு. உட்காந்து நம்ம சிவபூசையில் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு சாமி வந்து நம்மளுக்கு அருள் செய்வார். அதே மாதிரி நான் அண்ணாமலையார் கிரிவலம் சொல்லிட்டு இருந்தேன். போகும்போது நான் இன்றைக்கி கிரிவலம் வரேன் சுவாமி, எனக்கு உன்னுடைய பிளெஸ்ஸிங் வேணும், உன்னுடைய கருணை வேணும் எனக்கு, அந்த மாதிரி சொல்லி ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு போவேன். ஒரு பாஸ்ட் ஒரு 20 டேஸாக வந்து நான் ஈவினிங் டெய்லி அபிராமி அந்தாதி வந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். ஈவினிங் ஒரு 6லேருந்து 7க்குள்ளார எங்கேயாவது வெளில போனாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock படிச்சிருவேன். அப்போ நேற்று கிரிவலம் போகும்போது, ஐயோ இது மிஸ் ஆகுதே அப்படின்னு சாமிக்கிட்ட இன்றைக்கி எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு டைம் வச்சேன்னா முன்னாடி பின்னாடிலாம் படிக்கிறத விட ஈவினிங்கில் மார்னிங்கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு படிக்கிற ஒரு ரெகுலாரிட்டி வந்து வச்சுருக்கேன். நான் படிக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கேன். சரி அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது போகும்போது படிக்கலாமான்னு பார்த்தா ஐ டென்ட் கெட் த சான்ஸு. அப்புறம் எனக்கு கூட வந்தவங்க கூட அப்படி பேசிகிட்டே போயிட்டேன் நான். அப்புறம் மலை சுற்றும்போது ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. 5 மணிக்கு மலை சுற்ற ஆரம்பித்தோம் கிரிவலம். ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. அடி அண்ணாமலையார்கிட்ட எப்பயுமே போவேன் நான். ஏன்னா இங்கே மெயினாக அண்ணாமலையார் கோயிலில் தான் இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய ரஷ்ஷு, உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ண முடியல. அதனால் சரின்னு சொல்லிட்டு அடி அண்ணாமலையார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன் நான். அங்கே சிவபெருமானை விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே அந்த அம்மன் கிட்ட ஒரு ஐயர் கூட எப்பயுமே பார்த்தது கிடையாது. ஒரு தீபாரதனை பார்க்க முடியாது, சும்மா சாமி மூடி இருக்கும் பார்த்துட்டு அப்படி கும்பிட்டுட்டு வர்றது தான் அண்ணாமலை அம்மன் கிட்ட. இந்த தடவை அண்ணாமலை அம்மனுக்கு அபிஷேகம் வந்து நடக்கிறதுக்காக திரை போட்டிருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், அபிஷேகம் முடிஞ்சிருச்சு, சரி தீபாரதனை பார்க்கலாம், வந்ததே வந்தோம், கொஞ்சம் ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ளே பார்த்துட்டு போகலாம். அப்புறம் பார்த்தா அப்போ தான் திரை விலகி அபிஷேகமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி அபிஷேகம் தானே சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். சாமிகிட்ட நினச்சிட்டே சரி ஒரு 2-3 அபிராமி அந்தாதி பாடல் மட்டும் கொஞ்சம் மெமரியில் இருக்கிறத மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு 2 லேடிஸ் வந்து போரூர்லேருந்து வராங்க போல இருக்கவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அபிராமி அந்தாதி படிக்கலான்னு புக் எடுத்தாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருந்தோம். உடனே அவங்கள நீங்கள் படிக்கிறீங்களாங்க என்னங்கன்னு ஒரு புக்கு கொடுத்தாங்க. எனக்கா ஒரே சந்தோஷம். ஐயோ நம்ம இன்னைக்கு படிக்கல. ஆக்சுவலாக அந்த டைம் அங்கே பார்த்தீங்கன்னா 7:15 நான் அங்கே இருக்கிறேன். அப்புறம் எடுத்து அபிராமி அந்தாதி படிக்க ஆரம்பித்தோம். எவ்வளோ நேரம் படிப்போம் தெரில, ஏன்னா கூட வந்தவங்க வெயிட் பண்ணுவாங்களா, இவங்க எவ்வளோ படிப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. தீபாரதனை பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தது. வி ஹவ் கம்ப்ளீட்டட் 84 பாடல். எனக்கு ஒரே ஆச்சரியம். 84 படித்ததும் தீபாரதனையும் முடிச்சிச்சு. அபிஷேகம் முடிஞ்சு, அலங்காரம் முடிஞ்சு, தீபாரதனையும் முடிஞ்சிடுச்சு. முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கிட்ட கும்பிட்டுட்டு, ஏன்னா டைம் ஆகிடுச்சு, 7:15 8 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் சரின்னு கிளம்புறோம். பார்த்தா அந்த 2 லேடிஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நின்று படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கூட வந்தவங்களை வந்து வெயிட் பண்ண வைக்க முடியல. சரி சாமி இதையாவது கொடுத்தாரேன்னு நினைக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க, இன்னும் ஒரு 15 தானே இருக்குது, டெய்லி படிச்சுட்ருக்கீங்க, மிஸ் ஆக தேவையில்ல அப்படின்னு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் அந்த மீதி அந்த 15ஐயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அபிராமி அந்தாதியை அண்ணாமலை அம்மன் கிட்டேயே படிச்சுட்டு வந்தது ஒரு சந்தோஷம். இது வந்து கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் உணர்றவங்களுக்கு வந்து தான் தெரியும் சாமி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை வந்து கண்காணிச்சிட்ருக்காங்க அப்படின்னு.
அதாவது ஆத்மார்த்தமாக ஒரு வேலையை நம்ம செய்துட்ருக்கோம், அந்த வேலையில் ஒரு தடங்கள் வருதே அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கும் ஒரு வழியை காமிச்சு, ஏன்னா புக்குக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகல, மொபைலில் படிக்கலாம். பட் ஐ ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ் இன் ஐ. அதனால ரொம்ப நேரம் என்னால் வெளிச்சத்தில் மொபைலில் பார்த்தாலும் என்னால் படிக்க முடியாது. ஆனால் ஒரு புக்கை கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீங்கள் படிங்கன்னு சொல்லி அந்த அபிராமி அந்த அதே அம்மன் கிட்ட அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்த்து படிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அது அந்த கிரிவலத்தில். இது ரொம்ப நாள் எல்லாத்தையும் போடணும்னு கூட நினைக்க மாட்டேன். இன்றைக்கி நான் போடணும்னு நினச்சது என்னென்னா, மனசுலையும் நம்ம நினைக்கிறதும் நம்ம செய்கிற செயலையும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கூட இருந்து பெருமான் பார்த்துட்டே இருக்கிறாரு. அதுதான் சொல்லுவாங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்கிறது. அது உண்மை. திருச்சிற்றம்பலம். உண்ணாமலை அம்மை உடனமர் அருள்மிகு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. திருச்சிற்றம்பலம்.